இப்போ உலகமே உற்று நோக்கி பார்த்துட்ருக்கிற ஈரான் இஸ்ரேல் யுஎஸ்ஏ வாரில் ஈரான் இன்டர்நெட் கேபிளை தாக்குமா தாக்காதா அப்படின்னு ஒரு அச்சம் உலகளாவிய சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கும் வாட்ஸ்அப் நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. பல இன்டர்நேஷ்னல் ஊடகங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இன்டர்நெட் கேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த கடலுக்கு இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற டெட் சீங்கிற பகுதியிலையும் ரெட் சீ 2 கடல்லையும் ஆழமாக இந்த மிடில் ஈஸ்ட்டு அரேபியா கிட்ட தான் கனெக்ட் ஆகுது. இந்த இன்டர்நெட் கேபிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் ஏசியன் கண்ட்ரிஸையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதால இப்போ ஆயில் அடித்த மாதிரி க்ரூட் ஆயில் அடித்த மாதிரி ஈரான் இந்த இன்டர்நெட் கேபிளை அடிக்குமா அடிக்காதான்னு எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க. இப்போ அதை அடித்தா உலகமே ஸ்தம்பிச்சிடும். ஒவ்வொரு நாட்டுடைய கூகுள் பயன்படுத்தக்கூடிய எல்லா நாடுகளும் ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிடுவாங்க. நேவிகேஷனே மாறிடும். இந்த இன்டர்நெட் கேபிள் மூலிமா கூகுள் மூலிமா தான் அவங்க கண்காணிப்பாங்க. ஒரு இடத்த நம்ம பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் தானே பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுங்க. இன்டர்நெட் இல்லைன்னா எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாது. தினம் வாட்ஸ்அப்பில் தூங்கி எந்திரிக்கிறவன் எல்லாமே இன்றைக்கி யூடியூப் தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடியூப் இல்லாமல் வாட்ஸ்அப் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் இல்லாமல் எவனாலேயே இருக்க முடியாது. சோறு இல்லைன்னா கூட இருந்துருவானுங்க. காலையில் எந்திரிச்சுன்னு இது மூஞ்சியில் முழிக்கிறான். மெத்தைக்கடியில் தலகாணிக்கடியில் வச்சுட்டு படுத்து தூங்குறவன். எல்லாத்துக்கும் இந்த 3 ஆப் அடிமையாக்கி வச்சுருக்குது. இது போக பல ஆப்புகள் டெலிகிராம் அப்படி இப்படின்னு மெசஞ்சர்ஸ்ன்னு நிறைய ஆப்புகள் இருக்குது. சோசியல் மீடியாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா ஈரான் அப்படிங்கிறது பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏவுகணைகள் மூலிமா இந்த இன்டர்நெட் கேபிளை அடித்தா எவ்வளோ மில்லியன் லாஸ் ஆகும்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது இந்த போர் சூழல். இஸ்ரேல் பண்ணின மிகப்பெரிய தவறு இந்த போர் அடித்தது. உச்சகட்ட தலைவரை கொண்டு இன்னும் நிறைய தலைவர்களை கூலிப்படை ஏவி கொண்டுட்டான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தந்திரக்காரர் ராஜதந்திர நரிகள் ஓநாய்கள் என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஒரு மனிதன் செய்யும் சிறு தவறால் உலகமே பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் மக்கள் தற்சார்பு வாழ்க்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு காலங்கள் மாறுமா, இல்லை எப்படி இருக்கும் இந்த 2026 அப்புறம் இந்த இன்னும் போகக்கூடிய இது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய நிலைப்பாடு எப்படி? இதை பற்றி எல்லோரும் யூஎஸ்ஏ அடிச்சிரும்ங்கிறாங்க. சப்போஸ் ஈரான் அடிச்சிட்டா என்ன பண்ணுறது? ஈரானை என்ன வேணால் நடக்கலாம். ஆயில் அடிப்பான்னு நினச்சோமா? நினைக்கல. கப்பல் அடிப்பான்னு நினச்சோமா? நடக்கலை. பாருங்கள் பொறுத்திருந்து.